அன்பான வணக்கம். 1922 ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எழுதிய ஒரு வாக்கியம் மிகவும் ஆழமான கருத்தை நமக்கு கொடுக்கின்றது. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டும் தொடர்ந்து பொறுமையின்றி வாழ்வதை விட அமைதியான மற்றும் தாழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையே நமக்கு நிறைவை தரும் என்கிறார் ஐன்ஸ்டீன். 1922 ஆண்டு உலகின் உயரிய விருதாகிய நோபல் பரிசு ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஐன்ஸ்டீன் அவர்கள் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருந்தார். ஹோட்டல் ஒன்றில் தங்கி இருந்தபோது தனக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்தார் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீனுக்கு ஒரு தூது அஞ்சல் கொடுக்கப்பட்டது. தூது அஞ்சல் கொடுத்தவருக்கு கொடுக்க பணம் இல்லாததால் ஒரு சிறு தாளினை எடுத்து, வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டும் தொடர்ந்து பொறுமையின்றி வாழ்வதை விட அமைதியான மற்றும் தாழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையே நமக்கு நிறைவை தரும் என்ற வரிகளை எழுதினார். ஐன்ஸ்டீனின் மகிழ்ச்சியின் விதி என்று அறியப்படும் இந்த கூற்றை தூது அஞ்சல் கொடுத்தவர் 95 ஆண்டுகள் பாதுகாத்து வைத்திருந்திருக்கின்றார். 2017 ஆண்டு ஐன்ஸ்டீன் எழுதிய அந்த வரிகள் $1.56 மில்லியன் ஏலம் விடப்பட்டது. நாம் யார் என்பதை விட நாம் உலகிற்கு என்ன விட்டு செல்கிறோம் என்பது முக்கியமானது. நீங்கள் இந்த உலகிற்கு என்ன விட்டு செல்ல போகின்றீர்கள்? நன்றி.